வணக்கம், நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வரலாறு திரும்புகிறது. தம்பி வணக்கம். தம்பி, வரலாறு பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தம்பி, வரலாறு திரும்புகிறது, வரலாறு பற்றி தெரியுமா உங்களுக்கு? பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னால் கடவுளை நம்ம கும்பிட்றது அது வேறு விஷயம். ஆனால் கோயிலில் இருக்கிற பூசாரி கடவுளை நினச்சிருந்தாங்க மக்கள்லாம். அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி தான் கடவுள்ன்ட்டு அவங்க பயபக்தியோடு இருந்தாங்க. பூசாரிக்கு மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தாங்க. பூசாரி தான் கடவுள், அவர் என்ன சொன்னாலும் வேத வாக்கு, கடவுள் வார்த்தையும் நம்பிட்டு இருந்தாங்க. பராசக்தி படம் வந்துச்சு. அப்போ தான் பூசாரினா யார், அவனும் மனுஷன்தான், அவன் என்னென்ன தவறு பண்ணுவான்ல தெளிவாக அந்த படத்தில் சொன்னாங்க. அது ஒரு 22 வயது இளைஞன் தான் அந்த படத்துக்கு கதைவசம் எழுதினார். அவர் தான் தன் உழைப்பால் மேம்பட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுல, அதை வீழ்ச்சி அடை செய்து அண்ணா தலைமை ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சரானார். அவர் மட்டும் முதலமைச்சர் ஆகலை அப்படின்னா மக்கள்லாம் தாழ்ந்த ஜாதிகளை படிக்கிறதுக்கே வசதி இருந்தாலும் படிக்க முடியாது. கல்விக்கூடங்களே அளவு பண்ணாமல் இருந்தாங்க. ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயமும் பண்ணார். எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் சமமாக தான் இருக்கணும், சமநிதியாக இருக்கணும், கொண்டு வந்ததே அவர் தான். அவர் மூலமாக தான் இன்றைக்கி எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களாம் நீதிபதியாக இருக்கிறாங்க, கலெக்டராக இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவரோட நல் மனதனால தான் அந்த மாதிரி இதாக வந்துச்சு. உயர்ந்த ஜாதிகளுக்கு முன்னால் வேட்டியை மடிச்சிட்டு கூட போக முடியாது, தோளில் துண்டு போட்டு போக முடியாது, தலையில் துண்டை கட்டிட்டு போக முடியாது, இடுப்பில் தான் கட்டிட்டு குனிஞ்சு தான் போகணும். வெறும் செருப்பு கிடையாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, செருப்பு கழட்டி தான் நடக்கணும். கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது. எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சு ஒரு பெரிய வரலாற்றை படைச்சு இன்றைக்கி எல்லாம் சமத்துவத்தை கொண்டு போனால வரலாறு திரும்பிக்கணும்னா என்ன தம்பி பண்ண போகிறோம் நீயே? எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட ஒரு சமநிலை கொண்டு தமிழகத்தை இப்படி அவர் மகன் ஸ்டாலின் ஐயா தமிழகத்தை முதன்மை மாநிலமாக ஆக்கியிருக்காரு. அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல, இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லுது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் மற்ற வடநாட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை எல்லாமே இருக்குது. அங்கே கல்வியில் இன்னும் அளவு பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் படிக்காத காரணம் அதுதான். அவங்கள தாழ்த்தப்பட்டவங்களே வச்சுருக்குறாங்க, உயர்ந்த ஜாதிகளை சரிசமமாக வைக்கிறதில்ல. ஆனால் தமிழகத்தில் ஒரு புரட்சி உண்டாக்குனதே இந்த 22 வயது இளைஞனால் தான் நடந்துச்சு. அவரோட வழித்தோன்றல் தான் நம்ம இப்போ இருக்கிற ஐயா ஸ்டாலின் ஐயா. அவர் தமிழகத்தை மூலமாக ஆக்கியிருக்காரு. அதை ஜீர்ணிக்க முடியல. ஒரு நாடுனா எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? அத்தனையும் சமாளித்து கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய சாமர்த்தியமாக எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிறாரு. நீ பண்ணுற இந்த குசும்புக்கு எல்லாமே இதே இருந்தால் போன ஆட்சி இருந்தால் என்ன ஆகிருக்கும் உன் நிலைமை யோசனை பார்த்தியா? ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாலமும் கட்டினது யார் தெரியுமா? மேம்பாலம்லாம் கட்டிக்கிறாங்க தமிழ்நாட்டில். போய் செக் பண்ணிப்பார். எல்லாமே டிஎம்கே ஆட்சியில் தான் கட்டிக்கிறாங்க தம்பி. நீ வரலாறு தெரியாமல் பேசிட்டு இருக்காது என்ன? எம்ஜிஆர் காலத்தில் என்ன பண்ணாங்க? ஏதாவது பாலங்கள் ஏதாவது உருப்படி கட்டினாங்களா? டாஸ்மாக் திறந்ததான் எம்ஜிஆர் ஆட்சி, புரிஞ்சுதா? ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுச்சு? அடிக்கல் நாட்டுறதோடு சரி, அதை முடித்து மறுபடியும் இது பண்ணுறது டிஎம்கே ஆட்சி பண்ணதான் செய்யும். அது வரைக்கும் அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே திருப்பூர் மாவட்டம் இருந்துச்சு. திருப்பூர் மாவட்டமாக்குனதும் கலைஞர் ஆட்சியில் தான். இப்படி நான் சின்ன சின்ன ஊரில் இணைச்சி ஒரு ஊரை கோயம்புத்தூர்லேருந்து பிரித்து திருப்பூர் ஆக்கின மாதிரி நிறைய இடத்துல மாவட்டங்கள் ஆக்கியிருக்கிறாங்க. 40 மாவட்டங்கள் ஆக்கியிருக்கிறாங்க. இப்போது புரிஞ்சுதா உங்களுக்கு? யார் நல்லதை பண்ணான்னு மக்களுக்கு தெரியுமா? நீ என்னப்பா புரியாமல் பேசிட்டு இருக்கிற? எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்குது. நான் டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, யாருக்கு இதுங்க பொதுவாக சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம பொது மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக தான் சொல்ல முடியலையா? டிஎம்கே இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கு. நீ என்னத்தை பண்ண போகிற? ஏன் சோத்தில் கல்லை கலக்கிற? மக்கள் நல்லா சாப்பிட்ருக்குறாங்க. கல்லை கலந்து அவங்கள மறுபடியும் பழையபடி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இழுத்துட்டு போயிடாத, சரியா? தயவு செஞ்சு நீ அரசியல் விட்டு விலகி நடிக்க தம்பி. அதான் உனக்கு நல்லது, வீட்டுக்கு நாட்டுக்கு நல்லது. அதான் தம்பி, அது செய் தம்பி. செய்வியா நீ தம்பி? செய்வியா தம்பி? செய்வியா? தேங்க்யூ.